அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா இஸ்லாம் என்று சொல்ல ஒரு மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக தேர்ந்தெடுத்து அந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனையும் இறக்கி அருளி அதன் மூலமாக பல வழிகாட்டல்களையும் மேற்கொண்டிருக்கிறான். குறிப்பாக முஸ்லீம்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அந்த அல் குர்ஆனில் பல படிப்பினைகளும் பல வரலாற்று சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பது, அதன் மூலமாக நாங்கள் படிப்பினையை பெற்றுக்கொண்டு எமது வாழ்க்கையை இஸ்லாம் காட்டுத்தரக்கூடிய வழியில் கொண்டு போகணும் என்பதுதான். இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் பெண்களுக்கான உரிமைகளை சரியாக வழங்குதா இல்லையான்னு சொல்லி பல கேள்விகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் உண்மையாகவே ஒரு மனிதன் அல் குர்ஆனையும் ஹதீஸ் ஆதாரங்களையும் தெளிவாக கற்பானாக இருந்தால் இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுக்குரிய முக்கியத்துவத்தை வழங்கியிருப்பு என்பதை உணர்ந்து கொள்வான். இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் ஒரு பெண் கல்வி கற்பதற்கு முழு உரிமையும் இஸ்லாம் கொடுப்பதை பார்க்கலாம். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மதீனாவைச் சேர்ந்த பெண்மணிகள் நினைவாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அதிகளவான கேள்விகளை கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களாக இருந்ததை பார்க்கலாம். குறிப்பாக சஹீஹுல் புகாரில் நீங்கள் பார்க்கலாம், பாடம் 50 இருக்கிற ஹதீஸில் பெண்களில் சிறந்தவர்கள் மதீனத்து பெண்களான அன்சார் பெண்களே ஆவார்கள். ஏனென்று சொன்னால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் ஒருபோதும் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுவாங்க. அப்போ இந்த செய்தி மூலமாக எங்களுக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், பெண்கள் மார்க்கத்தை படித்து கொள்வதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதில் அதிகளவு ஆர்வத்தை காட்டியதாக நாங்கள் இந்த ஹதீஸ்லேருந்து தெரியக்கூடியதாக இருக்குது. எனவே இஸ்லாம் ஒருபோதும் பெண்கள் கல்வி கற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தடையும் விதிக்கலை. அவர்கள் கற்கோணும் என்று சொல்லித்தான் இஸ்லாம் என்ன செய்து அவர்களை ஆர்வமூட்டக்கூடியதாக இருப்பதை பார்க்கலாம். ஆனாலும் ஒரு சில இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு சில சுயநலவாதிகள், சில விசமிகள் இஸ்லாம் பெண்களுக்கான அந்த கல்வி உரிமையை பறிப்பதாகவும் அதே போல் இஸ்லாத்தில் பெண்கள் உரிமைகள் மீறப்படுவதாகவும் என்னமோ அவங்க எல்லாருமே பெண்கள் உரிமையை வழங்குற மாதிரியும் பேசக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் உண்மையான ஹதீஸ் ஆதாரங்கள் அதே போல் அல் குர்ஆனிய வசனங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒருபோதுமே அவ்வாறான விடயங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இருப்பதாக இருக்காது. குறிப்பாக இஸ்லாம் பெண்களுக்கான கல்வி ஊக்குவிப்பதாகவே இருப்பதை பார்த்துக்கொள்ளலாம். எனவே அல்லாஹு தாலாவுடைய மார்க்கம் அது இந்த உலகத்தில் அனைவருக்குமே பொதுவான மார்க்கம். அதில் எந்த ஒரு பாரபட்சங்களோ ஓரநதிகளோ இருப்பதாக இருக்கவே முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. குறிப்பாக கல்வி என்று சொல்ல விஷயத்தில் ஆண்கள் எந்தளவு கல்வியை பெற்றுக்கொள்ளணுமோ அந்த அளவுக்கு பெண்கள் கல்வியை பெற்றுக்கொள்வதும் மார்க்கத்தில் கடமையாக இருக்குது. அப்போதுதான் ஒரு குடும்பத்தை ஒரு பெண் சரியான முறைக்கு வழிநடத்தி கொள்ள முடியும். ஆண் அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருந்தாலும் பெண்களுடைய பங்களிப்பு சரிவர இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் அதிக அளவில் வரக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு பெண் கல்வி கற்பது என்பது சொல்வது மார்க்கத்தை பொறுத்த மட்டும் மிக முக்கியத்துவமாக இருக்குது. அதே மாதிரி அன்றாட நடைமுறைகள் இந்த உலகத்தோட ஒரு பெண் ஒட்டி போகிறதுக்கும் அதே மாதிரி இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு போகிறதுக்கும் பார்த்தோம்னா கல்வின்னு சொல்ல விஷயம் மிக முக்கியமாக இருக்குது. அப்போதுதான் அந்த குழந்தை அதனுடைய அந்த பெற்றோர்களால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தை சரிவர வளரக்கூடிய குழந்தையாகவும் அதே போல மார்க்க வழிகாட்டல்களை பின்பற்றக்கூடிய குழந்தையாகவும் இருப்பதும் இதன் மூலமாகத்தான் சாத்தியமாக இருக்கும். எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு எதையெல்லாம் வழிகாட்டிருக்கிறானோ அந்த விஷயங்களை நாங்கள் எடுத்து நடக்கிறதுக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரியணும். வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.